அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து மனசம். நம்ம பார்ட் ஏல பார்த்துருந்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறத பற்றி பார்த்துருந்தோம். பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சு வாங்குறதுலேருந்து விற்கிற வரைக்கும் என்னென்ன பண்ண போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைமில் கோழி குஞ்சுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன தீவனங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுக்கு நோய்கள் வரக்கு முன்னாலேயே அது எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் கோழி குஞ்சுகளை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோழி குஞ்சு வாங்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90 நாள் முடிஞ்சிச்சு. இன்னொரு 20 நாளில் நம்ம கோழி குஞ்சுகளை சேல்ஸ் பண்ணிடலாம். இது கோழியோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா கோழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,500லேருந்து 2 வரைக்கும் வரும். சேவல் பார்த்தீங்கன்னா 2,500லேருந்து 3 கிலோ ஸ்டேஜ் வரைக்கும் வரும். இன்னொரு 10 நாளில் நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்துட்டோம். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 200 குஞ்சு. இது எங்கேருந்து வாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தூரம் காஞ்சி கோயிலுக்கிட்டேருந்து வாங்கிட்டு வருவோம். இந்த குஞ்சுகளாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் சொல்லி வச்சா தான் நம்ம குஞ்சு கொடுப்பாங்க. நம்ம உடனேலாம் போனாலாம் குஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்மளே போய் எடுத்து வர மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் இன்றைக்கி காலையில் பொரிக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஈவினிங் கொடுப்பாங்க. நைட்டு பொரிக்குது அப்படின்னா நம்மளுக்கு காலையில் நேரத்தில் கொடுப்பாங்க. நம்ம வாங்கிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு கோழி குஞ்சுகளுக்கு எந்த தீவனமும் கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கோழி குஞ்சுகளாக பார்த்தீங்கன்னா கலப்பில் இருக்குது. அதனால் தீன் கொடுக்கக்கூடாது. தண்ணீர் நம்ம கொடுக்கலாம். தண்ணீர் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கொடுத்துக்கலான்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கு முன்னால் நம்ம அந்த பூடிங்கெல்லாம் போடணும். தகரத்தில் சுற்றியும் வச்சு லைட்டெல்லாம் உள்ளே போடணும். அது போட்டுக்கிறோம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சு வாங்கும்போதே கொடுத்துருவாங்க. 3 வேளை வைங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 3 வேளை வைக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி கொடுங்க. சுடுதண்ணி கொடுங்க. ஒரு குஞ்சு ஒரு 10 நாள் 20 நாள் ஆகிற வரைக்கும் சுடுதண்ணி கொடுங்க. அது குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பேப்பர் போட்டு மேலே லைட்டு போட்டு குண்டு பல்ப் போட்டு வச்சுருவோம். எதுக்கு பேப்பர் போடுறோன்னு கேட்டிங்கன்னா தண்ணி தீவனமெல்லாம் கீழே சிந்துச்சுன்னா அப்படியே பேப்பரை அப்சர்வ் பண்ணிக்கங்காட்டி நம்ம இந்த பேப்பரெல்லாம் போடுறோம். கொஞ்சம் கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு தீனி வைக்க தேவையில்லை. தண்ணி வச்சுக்கலாம். தீனி வைக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம தீவனம் வச்சுக்கலாம். இப்போ நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 நாள் ஆகிப்போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அதுகளுக்கு நம்ம சொட்டு மருந்து விடணும். இந்த மருந்துகளாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கண்ணில் தான் விடணும். இந்த மருந்து வாங்க போகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் நம்ம ஒரு ஐஸ் க்யூப் கொண்டு போய்க்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஸ் கட்டியில் தான் வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற ஐஸ் கட்டி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு வரக்குள்ளே கரைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஐஸை கொண்டு போய்க்குங்க. அதுக்கப்புறம் இந்த மருந்து வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த மருந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் கட்டியில் தான் இருக்கணும். இந்த மருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 300 ட்ராப்ஸ் வாங்கிக்கிறோம். ஆனால் எங்ககிட்ட இருக்கிற கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா 200 கோழி குஞ்சு தான் இருக்குது. நான் ஏன் 300 ட்ராப்ஸ் வாங்கணுன்னு கேட்டிங்கன்னா 100 ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா 70 கோழி குஞ்சு கொடுக்குற கான்செப்டில் நாங்கள் வாங்கிக்கிறோம். ஏன்னா அவ்வளோதான் வரும். ஏன்னா ஒரு ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே உழுகு மேலே உழுகு. அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த லிக்விட் எடுத்து நம்ம அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணோம்னா உள்ள டேப்லெட் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த இன்ஜெக்ஷன் வச்சு நம்ம எடுத்து ஊற்றிட்டு அந்த பாட்டிலில் இருக்கிறத நம்ம ஷேக் பண்ணி மறுபடியும் அந்த பாட்டிலில் இருக்கிறத எடுத்து நம்ம அந்த சொட்டு மருந்து விடுறதில் வச்சு நம்ம விட்டுக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடு கம்மியாக தான் கொடுப்பாங்க. நம்ம ஒன்று 2 3 சேர்த்து வாங்கிக்கலாம் கேட்டோம்னா கொடுத்துருவாங்க. ஆனால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நம்ம சொட்டு மருந்து விட்டே ஆகணும் கோழி குஞ்சுகளுக்கு. இது ஃபஸ்ட்டு மருந்து பார்த்தீங்கன்னா F1ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் மருந்து பார்த்தீங்கன்னா ஐபிடின்னு சொல்லுவாங்க. தேர்டு மருந்து பார்த்தீங்கன்னா லசோட்டான்னு சொல்லுவாங்க. இந்த 3 மருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா 7 நாளில் விடுறது, ஒன்று பார்த்தீங்கன்னா 14 நாள் விடுறது, ஒன்று 21 நாளில் விடுறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 நாள் விடுறது ஒரு 9 நாள் ஆகலாம். அப்புறம் 14 நாள் விடுறது ஒரு 15 நாள் ஆகலாம். அப்புறம் 21 நாளில் விடுறது ஒரு 28 நாள் 30 நாளில் விடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கம்பல்சரி நம்ம விட்டாகணும். அப்போ தான் நம்ம கோழி குஞ்சுகளை பாதுகாக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு நம்ம விறகு போகிறதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா அந்த மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டியில் தான் வச்சு கொண்டு போய் விடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மருந்தோட வேல்யூவே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது. ஐஸ் இல்லாமல் இருந்ததுன்னா சீக்கிரமாக அது செயலிழந்துடும். அதனால் நாங்கள் ஐஸில் தான் வச்சுருவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்ணில் தான் விடுவோம் எல்லா கோழி குஞ்சுகளுக்குமே. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் டேரெக்டாக அந்த மருந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுக்குள்ளே போகுது.
நம்ம எல்லா கோழி குஞ்சுமே நம்ம கண்ணில் தான் விடணும். ஒரு சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வச்சுருவாங்க. நம்ம தண்ணியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கோழி குஞ்சுமே அந்த தண்ணி குடிக்குமான்னு கேட்டால் குடிக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மருந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கூலிங்காகவும் நம்மளுக்கு இருக்கணும். அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வராது. அதனால் நாங்கள் எல்லா கோழி குஞ்சுக்குமே கண்ணிலேயே விட்டுருவோம். இதே மாதிரி தான் நம்ம 14 நாள் விடுறது, 21 நாள் விடுறது கான்செப்ட் ஒன்று தான். மருந்து மட்டும் தான் நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பப்போ எடுத்து ஒரு பாட்டில் 2 பாட்டில் வச்சுருப்போம். ஒரு பாட்டில் கொஞ்சம் இதானதுமே இன்னொரு பாட்டில் எடுத்துக்குவோம் கூலிங் வரும்போது. இப்போ எல்லா குஞ்சுக்குமே நம்ம சொட்டு மருந்து விட்டுட்டோம். அதுக்கடுத்து கோழி குஞ்சு உள்ளே விடுறதுக்கு முன்னால் நம்ம பேப்பர் உள்ளே போட்டு தீவனம் உள்ளே வச்சு தண்ணியெல்லாம் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம குஞ்சு எடுத்து உள்ளே விடுவோம். ஏன்னா குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சொட்டு மருந்து விட்டதுமே கம்முன்னு போய் படுத்துக்குங்க. இந்த மாதிரி தான் எல்லாம் படுத்துக்கு. அப்புறம் நம்ம அடுத்து அந்த குஞ்சுகளெல்லாம் நம்ம பூடிங் போட்டு வச்சுக்கிற செட்டப்புக்குள்ளே நம்ம விடணும். உள்ள கோழி குஞ்சுகளெல்லாம் எடுத்து விட்டதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போய் படுத்துக்கு. ஏன்னா குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறங்காட்டி உள்ளே போய் படுத்துக்கு. இதில் பார்த்தீங்கன்னா குளிர் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம இன்னொரு பல்பு சேர்த்தியே போட்டுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம குஞ்சு அதிக நாளாக அந்த தகரத்தை மட்டும் வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கோழி குஞ்சுகளை ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு முன்னாலேயே இந்த தேங்காய் மஞ்சி வாங்கிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த தேங்காய் மஞ்சி அவங்க கொடுக்கும்போதே ஈரமாக தான் கொடுப்பாங்க. நம்ம அதை காய போட்டு எடுத்து வச்சுக்கணும். நாங்கள் ஒரு 15 மூட்டை வாங்கிட்டு வந்தோம். அந்த 15 மூட்டையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 10 மூட்டை தேங்காய் மஞ்சி தான் கிடச்சிது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஃபுல்லாக ஈரமாக இருக்கிறங்காட்டி காஞ்சி நம்ம எடுத்து வைக்கும்போது ஒரு 10 மூட்டை தேங்காய் மஞ்சி தான் வரும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10க்கு 40 செட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 மூட்டை 6 மூட்டைக்கு பக்கமாக போட்டுருக்குறோம். 6 மூட்டை எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தங்காட்டி நாங்கள் 6 மூட்டையை நிறுத்திட்டோம். மீதி 4 மூட்டையை நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்த பேட்சுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த தேங்காய் மஞ்சி போகிறங்காட்டி என்ன பலன்னு கேட்டிங்கன்னா கீழே தண்ணி சிந்தினாலோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம பண்ணை கூட தேவையில்லை. இல்லைன்னா நம்ம டெய்லியுமே கூட்டிகிட்டு இருக்கணும். அதனால நாங்கள் தேங்காய் மஞ்சி நாங்கள் உள்ளே போட்டுட்டோம். தேங்காய் மஞ்சி தான் போடணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தேங்காய் மஞ்சி போடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கடல போட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டோம்னா கோழி குஞ்சுகளுக்கு இந்த காலெல்லாம் புண்ணு வர்றது கொஞ்சம் கம்மியாகும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு புண்ணு வந்துடும். அப்புறம் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சந்திக்க வேண்டியது வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மழை காலமும் எங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த காற்றுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழை காற்று அடிக்க ஆரம்பிச்சங்காட்டி நாங்கள் வாங்கிட்டு வந்து படுதா வாங்கிட்டு வந்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு இந்த படுதா பார்த்திங்கன்னா 100 அடி நீளம், ஹைட்டு பார்த்திங்கன்னா 6 அடி ஹைட்டு வாங்கிட்டு வந்து 128 GSM நினைக்கிறேங்க. வாங்கிட்டு வந்து கட்டி இந்த கயிறும் அங்கேயே வாங்கிட்டு வந்து ஜிக்ஜாக்காக போட்டு கட்டி விட்டுட்டோம். இப்போ கோழி குஞ்சுகள்லாம் பார்த்திங்கன்னா 30 நாள் உள்ள பூடிங்கில் வச்சு முடிஞ்சுது. அப்போ எல்லா கோழி குஞ்சுகளையும் வெளியே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். வெளியே ஓப்பன் பண்ணி விட்டதுமே பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே க்ரீன் வலை கட்டிக்கிறோம். இந்த க்ரீன் வலை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெளியிருந்து வரக்கூடிய பாம்புகள், கீரி, நாய், பூனை இதிலேருந்து காப்பாற்றணும்னா இந்த மாதிரி க்ரீன் வலை கட்டிட்டோம்னா ஏதோ கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம கோழி குஞ்சுகளும் வெளியே போகாமல் இருக்கணும். அந்த கான்செப்டில் நாங்கள் பண்ணிக்கிறோம். நம்ம வெளியே ஓப்பன் பண்ணிட்டதுமே கோழி குஞ்சுகளாக பார்த்திங்கன்னா நல்லா இந்த பசுந்தீவனங்களை சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எந்த அளவுக்கு இந்த பசுந்தீவனங்கள் சாப்பிடுதோ அந்த அளவுக்கு கோழி குஞ்சுகள் ஆரோக்கியமாகவும் இருக்குது. அதே மாதிரி நோய்கள் எதுவுமே வராது. நாங்கள் வெளியே ஓப்பன் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 50 குஞ்சு பக்கமாக தான் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே வரல. அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா எல்லா கோழி குஞ்சுக்குமே வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா கோழி குஞ்சுகள் எல்லாமே பயக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பசுந்தீவனங்கள் கோழி குஞ்சு சாப்பிட்றங்காட்டி பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்சுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா இந்த பசுந்தீவனங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் நோய்கள் வரது வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் பசுந்தீவனங்கள் ரொம்பவுமே அதிகமாக கொடுப்போம். கொடுக்க பார்த்திங்கன்னா அது எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு செடிகளாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு சாப்பிட்ருங்க. 30ஆவது நாள் நம்ம ஓப்பன் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அத்தனை செடி இருந்தது. இப்போ 40ஆவது நாள் நம்ம ஓப்பன் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா பாதி க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா நாங்கள் டெய்லியுமே காலையில் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா சாயந்தரம் தான் நாங்கள் கோழி செட்டவே க்ளோஸ் பண்ணுவோம். குஞ்சுகள் உள்ள விட்டு மூடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு தீவனம் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த செடி இல்லை அப்படின்னா நாங்கள் வெளியே இருக்கிற செடியெல்லாம் கொண்டு வந்து உள்ளே போட்டுருவோம். இந்த வாழைக்கன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா புல்லுவை அதெல்லாம் கொண்டு வந்து உள்ளே போட்டு அப்படின்னா அதுக்கு நல்லா சாப்பிட்டுக்குங்க. இப்போது கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோழி குஞ்சு சளி பிடிச்ச மாதிரி அனுப்பிட்டு இருந்ததுங்க. அந்த மூக்கில் பார்த்திங்கன்னா அந்த சளி வரும். அந்த டைமில் பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, அதே மாதிரி சீரகம், மிளகெல்லாம் கொட்டி வச்சிட்டோம்னா அது சாப்பிட்டுக்குங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கருவாடும் போடலாம். கருவாடு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருவாடு போட்டாலும் உங்களுக்கு நல்லதாக கோழி குஞ்சுகளுக்கு. ஏன்னா அந்த டைமில் பார்த்தோம்னா இந்த வெங்காயம் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சளியை கொஞ்சம் கிளியர் ஆகுது.
இப்போ நோய்கள் வரக்கு முன்னாலேயே நம்ம கோழி குஞ்சுகளை எப்படி காப்பாற்றலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோய்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைமில் வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த மழை டைமு, அதே மாதிரி இந்த மழை காற்று அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த டைம்லாம் உங்களுக்கு நோய்கள் அதிகமாக வரும். அப்புறம் மோடம் போட்டுட்டே இருக்குது வானம், அந்த டைமில் வரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா துளசி இலை நிறைய இருக்குது. அந்த துளசி இலையை நாங்கள் அப்படியே கொண்டு போய் போட்டாலும் சாப்பிட்டுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த துளசி இலையில் வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டாலுமே கோழி குஞ்சு நல்லா சாப்பிட்டுக்கு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு நிறைய டைம் வச்சுக்கிறோம். அதனால் நாங்கள் அப்படி வச்சு கோழி குஞ்சுகளுக்கு இது பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம 3 மருந்து ஊற்றுறோம், அதனால நம்ம கோழி குஞ்சுகளுக்கு எந்த பாதிப்பு வராது அப்படிங்கிறது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 30 நாள் வரைக்கும் கோழி குஞ்சுகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துறது தான் எல்லாமே நம்ம பார்க்குறது தான். ஏன்னா ஒரு கோழி குஞ்சு வந்தாலுமே ஒரு இறந்து போனாலும் இழப்பு நம்மளுக்கு தான். அதனால நம்ம கோழி குஞ்சு நோய் வரக்கு முன்னாலேயே நம்ம காப்பாற்றிக்கிறது கொஞ்சம் நல்லது தான். ஏன்னா கோழி குஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம அத்தனை பண்ணுவோம். டானிக் வாங்கிட்டு வந்து கட்டுவோம், வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் நம்ம கொட்டி கொட்டி கோழி குஞ்சுக்கு போடுவோம். ஏன்னா நம்ம அப்போ வைக்கிறதுக்கு முன்னாலேயே இப்போவே நம்ம நோய் வர்றதுக்கு முன்னாலே நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துட்டோம்னா கோழி குஞ்சுகள் நல்லா தப்பிச்சுக்குங்க. ஒரு 70 நாள் சம்திங் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கோழி குஞ்சுகள் எந்த நோய்கள் வராது. ஏன்னா அந்த ஒரு 60 நாள், ஒரு 50 நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு கோழி குஞ்சுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோழி குஞ்சுங்க மட்டும் போகாது, எல்லா கோழி குஞ்சுமே உங்களுக்கு ஒரு காட்டிட்டு போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2-3 வாரத்துக்கு ஒருக்காவது இந்த மாதிரி வச்சுருவோம். அதே மாதிரி இந்த மழை பெய்கிற டைமு, அதே மாதிரி இந்த மழை காற்று அடிக்கிற டைமு, இந்த மாதிரி வச்சுருவோம். மஞ்சத்தூள், துளசி, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் வச்சுருவோம். மிக்ஸ் பண்ணி வச்சா கொஞ்சம் சாப்பிட்ற கொஞ்சம் அதுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற கொஞ்சம் முடப்படுங்க. அந்த துளசியெல்லாம் சாப்பிட்ற கொஞ்சம் இது பண்ணுங்க. அது போக போக பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டு பழகிக்கு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே வச்சுக்கிறோம். கொண்டு போய் போட்டதுமே பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு எடுக்கிறது வெங்காயத்தை எடுக்கு. அதுக்கு முன்னால் அந்த துளசி இலை எடுக்கவே எடுக்காதுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தை சாப்பிட்டுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த துளசி மட்டும் தான் இருக்குது. துளசி இருக்கும்போது அதை எடுத்துக்கு. ஆனால் இது கொண்டு போய் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த பசுந்தீவனங்களும் சுற்றி இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா இதுக்குள்ள திங்காது. ஏன்னா அந்த பசுந்தீவனத்துக்கு திங்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கு. அதனால் நாங்கள் இது கொண்டு போய் வைக்கும்போது பசுந்தீவனங்கள் எதுவும் போட மாட்டோம். அதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொன்று எடுத்துகிட்டு போய் அங்கே தனித்தனியாக வச்சு சாப்பிட்டுக்குங்க. ஏன்னா ஒரே இடத்துல அது நின்று சாப்பிடாதுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுக்கு 2 நேரம் தண்ணி வைப்போம், காலையில் சாயந்தரம். இந்த 2 நேரமே பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு குடிக்கக்கூடிய அந்த டப்பாவில் நல்லா எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக அந்த மூடி, அந்த ஜக்கு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கழுவி தான் கொண்டு போய் வைப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு நாங்கள் காலையிலையுமே சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி தான் வைப்போம். அது ஃபஸ்ட் நாள்லேருந்து கோழி குஞ்சு போகிற வரைக்கும் நாங்கள் சுடு தண்ணி தான் கொடுப்போம். இந்த சுடு தண்ணி கொடுக்குறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுடு தண்ணி வச்சு பழகிட்டோம்னா இந்த கோழி குஞ்சுகளுக்கு இந்த சளி வர்றது கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னா நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வருது. நம்மளுக்கே பார்த்திங்கன்னா சில டைம் சளி பிடிச்சிக்குது. அதனால நாங்கள் இந்த மாதிரி சுடு தண்ணி கொடுத்துக்குவோம். எப்போவுமே சுடு தண்ணி தான் எங்களுக்கு கோழி குஞ்சுகளுக்கு. இப்போ நம்ம கோழி குஞ்சுகளுக்கு பார்த்திங்கன்னா தீவனம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 30 நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தீவனமாக தான் கொடுப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு வாங்கும்போது ப்ரீ ஸ்டார்டர் கொடுப்போம். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி ஸ்டார்டரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ஃபினிஷரு. இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு அரிசி, கம்பு எல்லாமே கொடுக்கலாம். அது எந்த டைமில் கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1,500 வர வரைக்கும் நம்ம தீவனமாக தான் கொடுக்கணும். தீவனம் ப்ளஸ் இந்த பசுந்தீவனங்கள் செடி கொடி எல்லாம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 கிலோக்கு மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி, அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பு கொடுக்கலாம். கம்பு நல்லாவே கொடுக்கலாம். அரிசி நம்ம கம்மியாக தான் போடுவோம். அப்புறம் கம்பு தான் நாங்கள் அதிகமாக கொடுப்போம். அப்புறம் தீவனத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ள பண்ணைக்குள்ள கொட்டிடுவோம். ஏன்னா அது வெளியே கொட்டினோம் அப்படின்னா அது ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுங்க. அதனால் உள்ளே கொட்டிட்டோம்னா நம்ம கீழே இருக்கிற அந்த பிளாக் கலர் டப்பாவில் வேஸ்ட் பண்ணாலும் அது கீழே விழுந்தாலும் நாங்கள் எடுத்து அப்படியே மறுபடியும் உள்ளே கொட்டிக்குவோம். அதனால் நாங்கள் தீவனத்தை உள்ளே கொட்டிட்டு இந்த அரிசி, மக்காச்சோளம், அதே மாதிரி கம்பு இதுகளை மட்டும் நாங்கள் வெளியே அதுக்குன்னு டப்பா வச்சுக்கிறோம், அதில் கொட்டிக்குவோம். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு இந்த அரிசி, கம்பெல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கம்மியாக தான் கொடுக்கணும். ஒரு அரை பொடி, ஒரு பொடி அந்த அளவுக்கு தான் கொடுக்கணும். 1 கிலோ அளவுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே கொடுத்தீங்கனாலும் அதுக்கு சாப்பிடாதுங்க. ஏன்னா தீவனத்தோட அதுக்கு பெருசாக இருக்குங்க அரிசியும் கம்பும். அதனால் அதுக்கு அதிகமாக எடுத்துக்காதுங்க.
போக போக பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுங்க. அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு படி 1 கிளாஸு அந்த இதில் கொடுப்போம். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறக்கு ஆரம்பிச்சுக்குவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுகளும் நம்ம கண்டினியூஸாக கொடுத்தோம்னாலுமே தீனி எடுக்காதுங்க. ஏன்னா தீனிகளும் அதுக்கு சாப்பிடணும். அதே மாதிரி அரிசி, கம்பு, மக்காச்சோளம், பசுந்தீவனங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருவாடு கொடுக்கலாம். இது எல்லாமே கொடுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே சாப்பிடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்றக்கு ஆரம்பிச்சுங்க. ஏன்னா ஒரு கோழி குஞ்சு வந்ததுன்னா பின்னாலேயே எல்லா கோழி குஞ்சும் வந்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா நம்ம தீவனத்தை நம்ம குறைச்சிக்கலாம். தீவனம் குறைச்சிட்டோம்னா இந்த கம்பு, அப்புறம் மக்காச்சோளம், இந்த அரிசி கொஞ்சம் இதுகெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா கோழி குஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் தீவனமே எடுத்தாலுமே ரொம்ப தீவனமே எடுத்து எடுத்து போடும்போது உங்களுக்கு தீவனமே உங்களுக்கு வந்துடும், ரொம்ப அதிகமாக வந்துடும். அதனால் கம்பு கொடுத்துங்க, கொஞ்சம் கம்பு கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பசுந்தீவனங்கள் கொடுங்க இந்த டைம்லலாம். எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோழி பண்ணையில் லாபம் வருமா நட்டம் வருமா, அதை தான் எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு நான் சரியான முறையில் பராமரிச்சுட்டு போகிறங்காட்டி எனக்கு லாபம் தான் கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் சரியான முறையில் பராமரிச்சிங்கன்னா லாபம் வரும். பராமரிப்பு கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் லாபம் வரும். ஒரு கோழி குஞ்சுகளுக்கு ஒரு நோய் வரதுக்கு முன்னாலேயே அந்த கோழி குஞ்சுகளை சரியான முறையில் பராமரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நட்டமாகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு கோழி குஞ்சு எந்த பாதிப்பு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த 60 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 40 செட்டு 400 ஸ்கொயர் ஃபீட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து 200 குஞ்சு தான் விட முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமான குஞ்சுகளை விட்டோம்னாலுமே உங்களுக்கு இழப்பு அதிகமாகிடும். அதனால் நாங்கள் 200 குஞ்சு இல்லைன்னா 150 குஞ்சு தான் விடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். யாராச்சும் புதுசாக கோழி குஞ்சு வாங்கி விடுறீங்க அப்படின்னாலுமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நாங்கள் கோழி குஞ்செல்லாம் சேல்ஸ் பண்ணிடுவோம். இன்னொரு 10 நாளில் நாங்கள் கோழி குஞ்சு விற்றுருவோம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.